ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். 8ஆம் வகுப்பு அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6.2ல் 5வது கணக்கு. ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் மொத்த மதிப்பெண் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு நிகழ்வு செவ்வகம் வரைக. மதிப்பெண் கொடுத்துட்டாங்க, மாணவர் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல பார்த்ததெல்லாம் 0லேருந்து நம்பர் தொடர்ச்சியாக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 90லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது நம்ம எப்படி போட்டுக்கலான்னா, வழக்கமாக இது மாதிரி கோடு வரைஞ்சிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஜிக்ஸாக் லைன் வரைஞ்சிக்கணும், மேலே ஏற்றி இறக்குற மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதே 90லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் லாஸ்ட் கணக்கில் சொல்லியிருக்கேன், முதல்ல இருக்கிறது எக்ஸ். மதிப்பெண் எப்பயுமே மேலே இருக்கிறது எக்ஸு, கீழே உள்ளது ஒய், மாணவர் எண்ணிக்கை ஒய். அப்போ மதிப்பெண் தான் இங்கே என்ன இருக்குது, 90லேருந்து 110. அப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுவோம். அப்போ இந்த எக்ஸ் தான் கரெக்டாக இங்கே முடியுதா. அப்போ இங்கே 90 பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 110. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 130. 20 நம்பர் கேப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ 130க்கு பக்கத்தில் 150, 150க்கு பக்கத்தில் 70, 70க்கு பக்கத்தில் 190, 190க்கு பக்கத்தில் 210. கொடுத்துருக்க மதிப்பெண்கள் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ மாணவர் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. நம்ம 1, 2, 10 வரைக்கும் போட்டுக்கலாம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போட்டாச்சு. முதல்ல அளவு திட்டம் எழுதிக்கலாம். அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், 20 நம்பராக பிரிச்சிருக்காங்க. அப்போ 20 அலகுகள். அப்புறம் அதே போல் ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகுகள். ஏன்னா நம்ம 1, 2 தான் எழுதியிருக்கோம், 1 அலகுன்னு போட்டால் போதும். ஏன்னா இங்கே 1, 2 தான் எழுதியிருக்கோம். இது மதிப்பெண். இப்போ இந்த இடத்துல மதிப்பெண் எழுதிக்கலாம். ஒய் அச்சில் மாணவர் எண்ணிக்கை. மாணவர்கள் எண்ணிக்கை. இப்போ 90லேருந்து 110க்குள்ளே எடுத்துருக்கு மாணவர் எண்ணிக்கை 9. அப்போ இதுக்கு நேராக ஒரு செவ்வகம் வரைஞ்சிடலாம். இப்படி ஒரு செவ்வகம் வரைஞ்சிடலாம். இப்போ இந்த இடத்துல 9ன்னு எழுதிக்கலாம். 9 மாணவர்கள். அப்புறம் 110லேருந்து 130க்குள்ளே 5 மாணவர்கள். 110லேருந்து 130 எடுத்திருக்க மதிப்பெண் எடுத்திருக்க மாணவர்கள் 5. அப்போ இங்கே ஒரு செவ்வகம் இப்படி வரைஞ்சிட்டு இங்கே 5 மாணவர்கள். 130லேருந்து 150க்குள்ளே 10 மாணவர்கள். இப்படி 10 வரைக்கும் வரைஞ்சிட்டு இங்கே 10ன்னு வரைஞ்சி போட்டுக்கலாம். அது 180லேருந்து 170க்குள்ளே 150லேருந்து 170க்குள்ளே மதிப்பெண் எடுத்திருக்க மாணவர்கள் 7. இப்போ 7க்கு நேரம் ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இது வரைஞ்சிட்டு இங்கே நம்ம 7ன்னு எழுதிக்கலாம். 7. அடுத்து 170லேருந்து 190க்குள்ளே 4 மாணவர்கள். இப்படி வச்சுட்டு 4 இங்கே சும்மா ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு சேர்த்துருங்க. 4 போட்டாச்சு. இப்போ 190லேருந்து 210க்குள்ளே 6 மாணவர்கள்.